மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் நினைக்கிறேன். கரெக்டாக டைப் பண்ண மாதிரி தெரியல. ஒன்று தான், வாசிங்க. ம் 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 அதிகாரம் கொடுத்தார். இந்த அதிகாரம் என்கிற வார்த்தைக்காக தான் இந்த வசனத்தை எடுத்தேன். அவர் அதிகாரம் கொடுத்தார், ஆளுகை செய்கிறவர் என்பதை குறித்து நாம் நேற்றைக்கு கவனிக்க கர்த்தர் கிருபை செய்தார். பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை குறித்து நாம் தியானிக்கிறோம். இன்றைக்கு ஒரு வார்த்தை, அதிகாரப்படுத்துகிறவர். ஆமென். அதாவது நான் அநேக வார்த்தைகள், ஒரு 10 வார்த்தைகள் மேலே பரிசுத்தம் யாருன்னு டைப் பண்ணி நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறோம். ஆனால் இந்த ஜெப நாட்களிலே கர்த்தர் தருகிற வார்த்தைகளைத்தான், ஆமென், ஸ்தோத்திரம், நாம் சொல்லுகிறோம். இந்த வார்த்தை நேற்றைக்கு இங்கே ஆராதனை பகலில் நடத்தி கொண்டிருக்கும் இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார், அதிகாரப்படுத்துவேன் என்று. எனவே அது குறித்து சில காரியங்களை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்கள், அதிகாரப்படுத்துகிறவர். நீங்கள் சொல்கிறத பார்த்தா இறுக்கி அதிகாரமாக போயிடும் போல தெரியுது. ஸ்தோத்திரம், சத்தமாக சொல்லுங்கள், அதிகாரப்படுத்துகிறவர். சொல்கிற போதே அப்படி இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். ஒருக்க கூட சான்ஸ் தரேன், அதிகாரப்படுத்துகிறவர். ஆமென், ஸ்தோத்திரம். சத்தமாக ரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்திலே அதிகாரத்துக்கு ஒரு எல்கை இருக்கிறது. அதிகாரத்துக்கு நான் சில நேரம் கொஞ்சம் வார்த்தைகளை சொல்லிட்டு கடைசியில் நான் ஜெபிப்பதற்காக சில வார்த்தைகளை சொல்லி எதற்கு நமக்கு அதிகாரம் வேணும், எதில் கர்த்தர் அதிகாரத்தை தருகிறார் என்று சொல்லி நான் ஜெபத்தில் நடத்துகிறேன். பாருங்கள், இப்போ ஒரு கலெக்டர் அப்படின்னு சொல்லும்போது, ஆமென், ஒரு கலெக்டர், கன்னியாகுமரி மாவட்டத்துக்குரிய கலெக்டர், அவர் போய் திருநெல்வேலியில் போய் அதிகாரம் செலுத்த முடியாது. கலெக்டர் தான், ஆனால் அவர் எங்கே கலெக்டராக இருக்கிறாரு? கன்னியாகுமரி மாவட்டத்தில். ஸோ அவர் என்ன செய்யணும்னாலும் இங்கே தான் என்ன செய்யணுமே ஒழி அங்கே போய் அவர் அதிகாரம் காட்ட முடியாது. அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, மனிதர்களுக்கு சில அதிகாரம் இருக்குது. அவர்கள் அந்த அதிகாரங்களுக்கு ஒரு எல்கை இருக்கிறது. அந்த அதிகாரத்து என்ன இருக்குது? எல்கை. போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது. அப்போது போலீஸ் அவங்கள்ட்ட ஒரு ஹெல்ப்புக்காக போகும்போது அவர்கள் இதுக்குட்பட்ட, அந்த எல்கைக்குட்பட்ட அவர்களுக்கு தக்கனதான் செய்வாங்க. ஸ்தோத்திரம். அதுக்கு மேலே அவங்க போக முடியாது. அப்போது அவங்க இடத்துக்கு ஒரு எல்கை என்ன செய்கிறது? இருக்கிறது. ரெண்டாவது, அவர்கள் செய்ய வேண்டியதற்கு ஒரு எல்கை இருக்கிறது. இப்போது ஒரு போலீஸ்காரர் போய் கைது செய்யலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அதுக்கு மேலே அவருக்கு, அந்த மனிதனுக்கு தீர்ப்பு கொடுப்பதற்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது. அதுக்கு கோர்ட் இருக்குது. ஸ்தோத்திரம். இப்படி தான் எல்கை அதிகாரங்களுக்கு இருக்கிறது. ஆனால் நம்ம ஆண்டவருக்கு எப்படின்னா, அவர் எல்லா அதிகாரங்களுக்கும் மேலான அதிகாரம் உடையவர். அவருக்கு மேலே ஒரு அதிகாரம் கிடையாது. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுக்கு மேலே. இயேசுன்னு சொன்னாலும் ஆவியானவர் சொன்னாலும் ஒன்று தான். ஓகே, சொல்லுங்க, ஆவியானவருக்கு மேலே வேறு அதிகாரம் கிடையாது. ஆமென், ஸ்தோத்திரம். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரே சகல அதிகாரமுடையவராக இருக்கிறார். அப்போ இன்னொன்று, நான் 2 காரியம் சொன்னேன். அந்த அதிகாரத்துக்கு எல்கை இருக்கிறதுன்னு சொன்னேன். ரெண்டாவது, அவங்க செய்கிறதுக்கும் ஒரு எல்கை இருக்குது. இப்போ நான் சொன்னேன்ல, ஜட்ஜு பண்ணுறதுக்கு, ஆமென், அவங்களுக்கு தீர்ப்பு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு போலீஸ்காரங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஸ்தோத்திரம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கிறது. அதை வைத்து கொண்டு தான் அதற்கு ஏற்றாற் போல் அந்த எல்கைக்கு தக்கதான் அவங்க செயல்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போது இயேசுடைய எல்கை அளவுக்கும் அவருடைய அதிகாரத்துக்கு அளவு கிடையாது.
அவர் செய்கிறதுக்கும் அளவு கிடையாது. அவர் இதுக்கு மேலே தான் செய்வேன், இதுக்கு மேலே செய்ய எனக்கு அதிகாரம் கிடையாது, அப்படி கிடையாது. அவர் எப்படி செய்கிறார் என்றால், ஆமென், எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு அதிகாரம் என்ன செய்கிறது இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஒரு போலீஸ்காரங்கிட்ட இது செய்ய எனக்கு அதிகாரம் இல்லை அப்படிம்பாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. எல்லாவற்றையும் செய்வதற்கு அவருக்கு என்ன இது இருக்கு? அதிகாரம் உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு அதிகாரம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன் அவர் அதிகாரம் கொடுக்கிறார்? இல்லைன்னா எதிலிருந்து அதிகாரம் கொடுக்கிறார் என்றால், ஆமென், ஸ்தோத்திரம். ஏன் அவர் அதிகாரம் கொடுக்கிறார்னா, முதல்ல சொன்னேன், அவர் அதிகாரம் உள்ளவராக என்ன செய்கிறாரு? இருக்கிறார். ஸ்தோத்திரம். ரெண்டாவது, அதிகாரம் உள்ள ஒருவரால் மட்டும்தான் இன்னொருத்தருக்கு அதிகாரத்தை கொடுக்க முடியும். அப்படிதானே? சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது ஸ்கூலில் காலேஜ் இருப்போம். காலேஜில் அந்த பிள்ளைங்க படித்து முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு டிகிரி கொடுப்பாங்க, கிராஜுவேஷன் நடக்கும். அப்போ கிராஜுவேஷன் கொடுக்குற அந்த பிரின்ஸ்பாலோ இல்லைனா அவங்க அந்த கிராஜுவேட் யாராக இருப்பாங்க, அவங்க கொடுக்குறவங்க யாராக, அவங்க அதை காட்டிலும் படித்தவங்களாக இருப்பாங்க. அப்படி தானே? அவங்க அந்த நிர்வாகத்துக்கு ஒரு தலைவர் பொறுப்பாக இருப்பான். அவங்க தான் இப்போ என்ன கொடுப்பாங்க? சோத்திரம். அந்த கிராஜுவேஷன் கொடுப்பாங்க, அதிகாரத்தை கொடுப்பாங்க. இவன் டாக்டர், இவன் இது அப்படின்னா இவன் கொடுக்குறவர் சீனியர் டாக்டராக இருப்பார். இல்லைன்னா கொடுக்குறவர் அவர் ஒரு ஹாஸ்பிட்டலாக வச்சுருப்பார். அவருக்கு கீழே அவர்கிட்ட பல டிகிரி அவருக்கு கையில் இருக்கும். இப்போ நாம் போய் உன்னை டாக்டர் ஆக்குறேன்னு சொல்லி போனால் கதை நடக்குமா? சோத்திரம். என்ன பேஷண்ட் ஆக்கி உள்ளே போடணும். சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போது அதிகாரம் ஒருவர் கொடுக்கணும்னா கொடுக்கிறவர் யாராக இருக்கணும்? அதிகாரம் உடையவராக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கணும். அப்போ அவரிடத்தில் அதிகாரம் இருக்கிறது. ரெண்டாவது, எனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறவர் யார் என்றால், அவர் சகல அதிகாரமும் படைத்தவராக என்ன செய்கிறாரு? இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்னென்ன வார்த்தை வருதோ அதை சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு அதிகாரத்தோடு எழுந்து போவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை நல்ல அதிகாரத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நல்ல கையை தட்டி வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அதிகாரமுடையவர், அதிகாரம் படைத்தவர், நான் ஆராதிக்கிற இயேசு அதிகாரம் படைத்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு வார்த்தை நல்லா கவனிங்க. அவரிடத்தில் இருந்து எடுத்து அவர் அதிகாரத்தை தரல, அவருடைய அதிகாரத்தை அப்படியே எனக்கு தருகிறார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய அதிகாரத்தை அப்படியே எனக்கு தருகிறார். ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு அதிகாரம் தருவதுக்கு யார் இல்லாட்டாலும் பரவாயில்லை. நமக்கு அதிகாரத்தை தர ஒருத்தர் இருக்கிறார். அவர் சகல அதிகாரம் உடையவராக இருக்கிறார். அவருக்கு மேலான அதிகாரம் வேறு ஒன்றுமே இல்லை. அவருடைய அதிகாரத்தை அப்படியே அவர் எனக்கு தருகிறவராக இருக்கிறார். பேசு, கை தட்டும் போதே இப்பொழுதே ஒரு அத்தாரிட்டி, ஒரு அதிகாரம் உங்க சிரசின் மேல் வந்து அமருவதாக. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சில இதை குறித்து ஒரு அறிவு உண்டாகணும். சும்மா அத்தாரிட்டிக்காக நான் கடைசியில் ஒரு ஜோம் பண்ணி விடலாம். அதை குறித்து ஒரு என்ன சொல்ல, ஒரு அறிவு, அதை குறித்து ஒரு வெளிப்பாடு. நான் அன்றைக்கே சொன்னேன், நமக்கு எதை தருகிறாரோ முதலாக அதை குறித்து ஒரு அறிவை தருகிறார். அப்படி தானே? ஆமென். அடுத்து விருப்பத்தை தருகிறார், அதற்காக ஜெபிக்க வைக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலே அதை பேச வைக்கிறார். பேசாத நீங்கள் எதை சுதந்திரிக்கிறீங்களோ அதை சுதந்திரிக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் அதை குறித்து பேசியிருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சுகத்தை பெறுகிறோம் என்றால் அதற்கு முன்பாக சுகத்தை குறித்து பேசுகிறோம். ஆண்டவர் எனக்கு சுகத்தை என்ன செய்வார்? தருவார். பேச வச்சுட்டு தான் சுகத்தை கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். சிலர் சொல்லுவாங்க, சுகம் தரட்டும், தந்தப்புறம் நான் பேசுகிறேன். அது தேவையில்லை, அதல்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மனிதனிடத்தில் சொல்ல வைக்கிறார். பத்திமை குருடன்ட்ட
ஆமென். நான் பார்வையடைய வேண்டும். அவன் வாயால் சொல்ல வச்ச பிறகு அவனுக்கு பார்வையை கர்த்தர் என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு. ஆமென். அப்போ நம்ம அதிகாரம்னு பேசிட்டு பேசுறது எதற்கு? நம்மளை பேச வச்சுட்டு நம்மை அதிகாரம் உடையவர்களாய் கர்த்தர் அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். நல்லா கையை தட்டி அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? இப்பொழுதே ஒரு அதிகாரத்தை, அவர் மேல் இருக்கிற அதே அதிகாரத்தை கர்த்தர் நம்ம மேலே கட்டளையிடுவாராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. நல்ல வாயை திறந்து ஒரு முறை கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென். இன்னும் சத்தமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரீ பல பர பல பர சிகதரகடமனம் ரே பல ரகதரகட ரகதரமனா. நல்ல சத்தமாய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதிகாரமுடையவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அதிகாரமுடையவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சகல அதிகாரமுடையவரே நாங்கள் உம்மை மனதார ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து சில அறிவுகளுக்காக நான் பேசுகிறேன். ஒரே நேரத்தில் முழு அதிகாரத்தை அவர் தரமாட்டார். ஒரே நேரத்தில் எப்படி முழு இப்போ பாருங்கள், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் வேலைக்கு ஜாயின் பண்ண உடனே அவரை டிஎஸ்பியை மாற்ற மாட்டாங்க. அப்படி தானே? அதுக்கு மேலே உள்ள போஸ்ட் ஒன்று எனக்கு தெரியாது. ஆர்மியில் பாஸ்டில் கேட்டது, போன உடனே ஒருத்தர் ஒரு கேப்டனில் ஆட்டு என்ன செய்ய மாட்டாங்க, ஆர்டைன் பண்ண மாட்டாங்க. முதல்ல அவர் ட்ரைனிங், அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ், அடுத்து அவருடைய அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பாங்க. பார்த்துட்டு தான் அவர் ஒரு லெவலில் இருக்கிறாருன்னா அப்போ அவர் அதுக்கு முன்னாடியே அவர் பல ஸ்டெப்பை தாண்டி தான் என்ன செய்வார், வந்துடுவார். கவனிங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தேவன் முதலாவது நமக்கு முழு அதிகாரத்தை என்ன செய்ய மாட்டார், தரமாட்டார். இதை ரொம்ப கவனிக்கணும். அடுத்து சில காரியம் செய்வதற்கு அதிகாரத்தை என்ன செய்கிறாரு, தருகிறார். அதில் அந்த அதிகாரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், முதலாவது காத்து கொள்ளணும். அந்த அதிகாரத்தை என்ன செய்ய வேண்டும், காத்து கொள்ளணும். அதில் நிலை நிற்கணும், அதில் உண்மையாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது அதில் ரெடி ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த அதிகாரத்தை தருகிறார். அப்போ அதில் உண்மையாக இருக்கிறோம், அதில் நிலைத்திருக்கிறோம், அதை காத்து கொள்ளுகிறோம், அதை நான் உண்மையாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு வரும்போது அடுத்த அதிகாரம். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்த உடனே இயேசு உட்பட யாராக இருந்தாலும் எடுத்த உடனே ஒளிஞ்சி மற்ற ஃபயர் இறக்க போகலை. ஆமென். பேதுரு நிழல்பட்டு இந்த வெளிப்பாடு நமக்கு வேணும். நான் ரெவலேஷன் மட்டும் சொன்னால் நீங்கள் கைத்தட்டு ஆமென்னு சொல்லிட்டு போவீங்க. அடுத்த ஜெபம் நடக்கும்போது அதிகாரம் இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. அதுக்காக தான் ஆண்டவர் நமக்கு சிந்தையை கண்களை திறந்து நம்மோடு பேச வைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நான் என்ன சொல்லுவேன், ஃபஸ்ட்டு அபிஷேகம் முதல் நாள் ஒரு அபிஷேகத்துக்காக ஒரு அபிஷேகம் தந்திருக்கு, பேர் தந்திருக்கு. அதை குறித்து சொல்லும்போது கொஞ்சம் கூட டீப்பாக நான் பேசுவேன்னு நினைக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸோ அப்போது கவனிங்க, ஸ்தோத்திரம். பேதுரு எடுத்த உடனே ஊழியத்து வந்த உடனே ஒன்றும் என்ன செய்யலை, சப்பானி எழும்பி நடக்க வைக்கல, மரித்தவங்களை எழும்பி இது பண்ணல. அவனுக்கு ஊழியத்துக்கு ஆரம்பத்தில் அவன் பல தோல்விகளை சந்தித்தான். ஒரு முறை சந்தர்ரோ என்கிற வியாதியஸ்தனை பேதுருடத்துலேயும் சீஷடத்தில் கொண்டு வர்றாங்க. இவங்க ஜெபம் பண்ணி பார்க்குறாங்க, சுகம் என்ன செய்யலை, ஆகலை. பிசாசை துரத்தி கடைசியாக இவங்க தான் போனாங்களே ஒழிய பிசாசு போகலை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, சீசர்களிடத்தில் கொண்டு வந்தோம், சீசர்கள் அதை துரத்தவில்லை, சுகமாக்கவில்லை. கம்ப்ளைண்ட் அப்படியாக்கும். பார்த்தீங்களா அந்த லெவல். அதில் வந்து கேட்குறாங்க, ஏன்ப்பா எங்களால் சுகமாக்க முடியலை. இயேசு கடலின் மேல் நடக்கிறார். நடந்தபோது ஸ்தோத்திரம், பேதுரு கேட்குறார், ஆண்டவரை நீரே நானும் வரும்படி கட்டளையிடும் வா. ஸோ பேதுரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சார், தண்ணிக்குள்ளே மூழ்கி போயிட்டார். ஸோ ஆண்டவர் கையை நீட்டி தூக்குனார்.
என்ன பேரை சொல்லி அழைத்தாரு? எப்படி அழைச்சாரு? பரிசுத்தவானேன்னு அழைக்கலை, அற்ப விசுவாசம் இல்லாதவனேன்னு அழைச்சார். அதையும் வாங்கிட்டு சரி சோத்திரம்னு சொல்லிட்டு திட்டம் வாங்கிட்டு திரும்ப போட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்தார். நான் நினைக்கிறேன் சோத்திரம் அந்திரையை பார்த்துருப்போம். நாங்கள் எல்லாம் சும்மா இருக்க தானே செய்கிறோம். உனக்கு மட்டும் என்ன அந்த துள்ளல், அமைதியாக இருக்க வேண்டியதானே. சோத்திரம் அதையும் கேட்டுட்டு அமைதியாக இருப்போம். அப்போ தோல்விகள், சில ஸ்டெப், அந்த அந்த ஃபெய்த்து, அந்த உண்மை, அதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்புறம் போய் காத்திருக்க சொல்கிறார். நம்ம அதை நேற்றைக்கு எல்லாம் பார்த்தோம் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம், காத்திருக்கிறாங்க. சபை கொடுத்து பார்க்கும்போது கவனிச்சோம், பரிசுத்த ஆவியானவர்களை தாங்கப்பா காத்திருக்கிறாங்க. அந்த காத்திருக்குது, அந்த அபிஷேகம், இதெல்லாம் பெற்ற பிறகுதான் அவனிடத்திலிருந்து அதிகாரம் என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நான் முதல்ல சொன்னேன், நம்மேல் இருக்கிற அதிகாரம் மனுஷனுடைய அதிகாரம் இல்லை. யாருடைய அதிகாரம்? தேவனுடைய அதிகாரம். நமக்கு அதிகாரம் கொடுக்கிறவர் சகல அதிகாரம் உடையவர். அதெல்லாம் சொல்லும்போது நம்ம கைத்தட்டணும். இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கர்த்தர் ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறாரு, இன்றைக்கும் தந்தா அனுப்புவார். இந்த அதிகாரத்தில் நாம் உண்மையாக இருந்தால், நிலைத்திருந்தால், இதை காத்து கொண்டால், தேவராஜ்யத்துக்கு பயன்படுத்தினால் மட்டும்தான் அடுத்த அதிகாரம் நம்ம மேலே இம்பார்ட்டேஷன் ஆகும். ஒத்துக்கொள்றவங்க சத்தம் ஆமென். அவரிடத்துல எல்லாம் இருக்கு. சில ஆட்களை பார்த்தீங்கன்னா ஏதோ லோ கிரேட்லேயே தன்னுடைய 30 வருஷம் சர்வீஸை முடிச்சிருவாங்க. எந்த இதாக இருந்தாலும், எந்த கம்பெனியாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் அவங்க அப்கிரேட் ஆகிட்டே இருக்கணும். அப்கிரேட் ஆகிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்க அதில் சக்ஸஸ், அதில் ஓகே, அப்படி இனி இவருக்கு அடுத்த இது கொடுக்கலாம் அப்படின்னு வரும்போது அடுத்தது வரும். ஸ்தோத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவருக்கு அந்த நம்பிக்கை வந்தோடனே அந்த அதிகாரம் எல்லாம் பேதுருட்ட வந்துச்சு. ஆமென். ஏதோ இது ஆண்டவர் இலவசமாக கொடுக்கறதுனால இது சீப்பு கிடையாது, அதே நேரத்தில் இது விலையேற பெற்றது. ஆனால் நான் இந்த எனக்கு தருகிற கிருபையிலே, அதிகாரத்திலே நான் உண்மையாக இருக்க வேண்டும். இதில் நான் நிலைத்திருக்க வேண்டும். இதை காத்து கொள்ள வேண்டும். இதை நான் கனமாக எண்ண வேண்டும். இதை தேவ ராஜ்யத்துக்கு நான் பயன்படுத்தும் போது மட்டும்தான் அடுத்த அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு தருகிறவராக இருக்கிறார். புரிஞ்சவங்க சத்தம் வராமே. சத்தம் கேட்கல, ஃபயராக இருந்தீங்க. ஹல்லேலூயா ஆமென். இது உண்மை. இந்த தெளிவு நமக்கு இருக்கணும். இந்த வெளிப்பாடு நமக்கு இருக்கு. அதனால் ஆண்டோடத்து ஒரு கிருபையை, அபிஷேகத்தை இந்த நாட்களை கர்த்தர் நமக்கு நல்லா தருவார். அதே நேரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு பெற்றுக்கொள்ள வாஞ்சியாக இருக்கிறீங்களோ அதே கரிசனை நமக்கு எதிர்க்கணும்னா அதை நான் காத்து கொள்ள வேண்டும். அடுத்த ஜபத்தில் வந்துட்டு அப்பா ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அடுத்த ஜபத்தில் என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே நீர் கொடுத்த கிருபையை, அபிஷேகத்தை நான் காத்து கொண்டேன், நான் பயன்படுத்தினேன், உம்முடைய ராஜ்யத்துக்காக நான் செலவு பண்ணினேன், என்னை இன்னும் நிரப்புங்க ஆண்டவரே. அவங்கள கர்த்தர் காத்திருக்கவே வைக்க மாட்டார், அவங்களை இன்னும் அதிகமாய் கர்த்தர் நிரப்புகிறவரா. ஆமென். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சிலர்லாம் இன்னும் 10ஆம் கிளாஸே பாஸ் ஆகி முடியலை. சிலர் கிராஜுவேஷன் வையாச்சு. ஏன்னா இதுக்குள்ளே மண்டே காலத்தை ஓட்டிகிட்டே இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேர்டு நேற்று நைட்டு என் சிந்தையில் போட்டபோது என்னை ரொம்ப டச் பண்ணிச்சு. ஸ்தோத்திரம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அதில் நான் ஒரே நேரத்தில் எனக்கு முழு அதிகாரத்தை என்ன செய்ய மாட்டார், அவர்கிட்ட இருக்கு, அவர் தர விரும்புகிறார். ஆனால் கொஞ்சத்தை நான் பயன்படுத்தும் போது, உண்மையாக இருக்கும்போது, காத்து கொள்ளும்போது, அவருடைய ராஜ்யத்தை பயன்படுத்தும் போது என்னை இன்னும் அதிகாரப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதில் உண்மையாக இருக்கிறோம், அதில் ஓடுறோம், அதில் நாம் நிலைத்து நிற்கிறோம். அதை அவருடைய ராஜ்யத்தை பயன்படுத்தி இன்னும் கொடுக்கிறார். இன்னும் அதை நாம் பயன்படுத்துகிறோம், தாழ்மையாக இருக்கிறோம், உண்மையாக இருக்கிறோம். அப்பா இன்னும் மக்கள் நான் செயல்பட இன்னும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸ்தோத்திரம். பார்த்தா கொஞ்ச நாளில் எங்கேயோ போயிடும்.
இந்த இவங்க அதான் இந்த 120 பேர் 120 பேர் அபிஷேகத்தினால் நிரம்பின போது மக்கள் என்ன நினச்சாங்க, இது இன்னும் ஏதோ தற்செயலாக நடந்ததுன்னு நினச்சாங்க. திடீர்னு என்னமோ நோ 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 தற்செயலாக நடந்ததில்லை. பல நாட்களாக அவர்கள் காத்திருந்தார்கள், இதற்காக ஓடினார்கள், பல கஷ்டங்களை சகித்தார்கள். ஆமென். அதுக்கப்புறம் தான் கையில் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் பேதுரு பிரசங்கம் பண்ணார். ஒரே பிரசங்கம் 3000 ஞான ஸ்நானத்துக்கு நேராக வருகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில பொறுப்புகளை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. ஒருபோதும் அதை அற்பமாக பார்க்காதுங்க, ஒருபோதும் அதை மிஸ்யூஸ் பண்ணாதுங்க. பெஸ்ட்டாக செய்யாட்டாலும் பரவாயில்ல, நிர்விசாரத்தை இடம் கொடுக்காதுங்க. சில உங்களுக்கு தந்த கிருபையில் செஞ்சால் போதும். அவங்கள தந்த கிருபையில் உண்மையாக இருங்க, நிலைத்திருங்க, அது பாக்கியமாக காத்து கொண்டு செய்யுங்க. ஆமேன். கர்த்தர் இன்னும் அதிகாரத்தை நீங்கள் கேட்காமலே கர்த்தர் தந்து கொண்டே. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? வாயை திறந்து நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான் ஜெபத்தில் நடத்தணும், ஏன்னா சில அறிவு நமக்கு வெளிப்பாடு வேணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை தருகிறார். அடுத்து, அவர் அதிகாரத்தை தருவது என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அல்ல, அவர் சித்தத்தை செய்து முடிப்பதற்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. தேவன் அதிகாரத்தை தருவது என் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அல்ல, அவர் சித்தத்தை செய்து முடிப்பதற்காக. சத்தத்தை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தமாய் ஹல்லேலூயா. அப்போ அதிகாரம், நான் பெரிய ஆளாகணும், எனக்கு நிறைய பணம் கிடைக்கணும், எனக்கு புகழ் கிடைக்கணும், எல்லாரும் என்னை கொண்டாடணும். எதற்கு கர்த்தர் என்னை அதிகாரப்படுத்துகிறார் என்றால், நான் நினைக்கிறேன் இந்த வார்த்தைகளெல்லாம் தந்து கர்த்தர் பேச வைக்கிறார்னா நான் 100% விசுவாசிக்கிறேன். நீங்கள் இந்த இடத்தை விட்டு வெறுமையாக கர்த்தர் உங்களை அனுப்பவே மாட்டார். ஒரு அதிகாரத்தோடு தான் கர்த்தர் அனுப்புகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அதிகாரத்தை ஒருபோது உங்களுக்காக பயன்படுத்தாதுங்க. இந்த அதிகாரத்தை எப்பொழுதும் தேவ ராஜ்யத்துக்காக பயன்படுத்துங்க. புகழும் பணமும் பெருமையும் எல்லாம் நம்மளை நாய் துரத்துற மாதிரி பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அநேக ஊழியர்கள் கிருபைகளையும் இந்த அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு பார்த்தது, அது எடுக்க மாட்டார் ஆண்டவர், அந்த கிருபை எடுக்க மாட்டார். ஆனால் அதுக்கு அடுத்த கிருபையில் அவங்க போகவே முடியாது. ஒருபோதும் எம் புகழுக்காக, நாம் பணம் சம்பாதிப்பதற்காக, நாம் பெரிய ஆளாகணும் பயன்படுத்தவே கூட. எனக்கு எவ்வளோ அதிகாரத்தை தந்தாலும், எவ்வளோ கிருபையை தந்தாலும், எவ்வளோ வல்லமை தந்த அபிஷேகத்தை தந்தாலும், நான் அதை எனக்காக அல்ல, அவருடைய ராஜ்யத்துக்காகவே நான் பயன்படுத்துவேன். ஆமென். இந்த கிருபை வச்சு எவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம், இந்த அபிஷேகத்தை வச்சு எவ்வளோ சம்பாதிக்கலாம், எடுக்க மாட்டார். ஏன்னா இது கிருபையாக தாரதாக்கும், இலவசமாக தாரது, கிருபையாக தாரது, அது எடுக்க மாட்டார். ஆனால் இன்னொன்று புதுசாக பார்க்க முடியாது. ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன் புரியுது? ஆமென். சிலர் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுன்ற ஆசையை போன மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். சத்தமாய் ஹல்லேலூயா. காது கேட்கல, இன்னும் சத்தமாய் ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அடுத்த வேட போயிடலாம் நினைக்கிறேன். நாம் அதிகாரம் இல்லாத, அதிகாரம் உள்ளவர்களாக அதிகாரம் உள்ளவர்களாக செயல்படாத போது, அல்லது நம்மிடத்தில் அதிகாரம் செயல்படாத போது வேறு காரியங்கள் என்மேல் அதிகாரம் செலுத்துகிறதாக இருக்கும். ஆமென். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காளிகேசத்துக்கு
ஸ்தோத்திரம். இப்போ ஒரு நம்ம பக்கத்தில் புரியும்படியாக சொல்கிறேன். போனால் நமக்கு அது டிக்கெட்டு கொடுத்து அப்படி போகணும்னு வச்சுக்குவாங்க. போகிறோம். ஒரு மணி நான் கவனித்த போது நம்மளை ஏதோ ஒரு ஆள் மாதிரி அப்படி இது பண்ணுறான். ஒருக்கு அங்கே போன போது அங்கே ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப ஹை பொசிஷனில் உள்ள ஒருத்தர் அங்கே வந்திருக்கிற ஃபேமிலியோட குளிக்க. அப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா, நம்மளை காசும் வாங்கிட்டு நம்மளை அனுப்பி விட்டவங்க அதிகாரமுள்ள ஒருத்தர் போன போது அங்கே இன்னும் ஒரு 6-7 ஃபாரஸ்ட் அந்த அதிகாரிகள் அவருக்கு பாதுகாப்புக்காக அவரை அழைச்சிட்டு என்ன செஞ்சுருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அதிகாரம் இல்லாதவன் போகும்போது அதிகாரம் என்மேல் செயல்படுகிறது. அதிகாரம் உள்ளவன் போன போது ஆமேன் ஸ்தோத்திரம், அங்கே அதிகாரம் செயலற்று போகிறது. அதுதான் நான் சொல்ல வரேன். ஆமேன். நம்ம ஏன் இந்த அதிகாரம் ரொம்ப முக்கியம்னா, ஒன்று நம்ம செயல்படுவதுக்கு, இன்னொன்று நான் அதிகாரம் உள்ளவனாக செயல்படாத போது மற்ற காரியங்கள் என்மேல் என்ன செய்ய ஆரம்பித்து விடும், அதிகாரம் செலுத்த ஆரம்பித்து விடும். ஆமேன். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அடுத்த வார்த்தை, அப்போ நான் அதிகாரம் உள்ளவனாய் மாறும்போது மற்ற காரியங்கள் என்மேல் அதிகாரம் செலுத்த முடியாது. ஒரு வசனத்தை அதுக்கு வாசிப்போம். அப்படியே நம்ம அந்த தர்ற வார்த்தைகளை சொன்னாலும் நம்ம ஆமேன் அதையும் வாசித்து போகும்போது இன்னும் நமக்கு பிரோஜனமாக இருக்கும். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒரு அலையிலே சொல்லுவோம். ஹல்லேலூயா. எடுத்துக்கிறோம் நான் தெரில. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கணும். 8ஆம் வசனத்தில் ஸ்தேவன் விசுவாசத்தின் வல்லமையில் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்கள் அடையாளங்களையும் செய்து அவனிடத்தில் அதிகாரம் வெளிப்பட்டது. இப்போ பாருங்கள், இனி 10ஆம் வசனத்தை வாசிங்க. 6:10 அப்போஸ்தலர் 6:10. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்போ அதிகாரம் உள்ளவனு இடத்து இந்த அதிகாரம் செயல்படுத்த போது மற்ற அதிகாரங்கள் அவன் மேல் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. மற்ற அதிகாரங்கள் அவர்கள் மேல் செயல்பட முடியவில்லை. ரலிலே சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அதிகாரம் உள்ளவர்களாய் நாம் இருக்கும்போது பிசாசின் அதிகாரம் நம்மேல் செயல்பட முடியாது. நாம் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கும்போது உலகத்தின் அதிபதி நம்மேல் அதிகாரம் செலுத்த முடியாது. சத்தமா ராமேன். எழுதுறதுல மும்முரமாக இருக்கீங்க, எழுதுங்க. ஆனால் ஸ்தோத்திரம், இந்த வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் அதிகாரம் இல்லாமல் போகும்போது உலக அதிகாரம் என்னை மேற்கொள்ளுது. நான் அதிகாரம் உள்ளவன் என்னிடத்தில் அதிகாரம் வெளிப்படும் போது உலக அதிகாரங்கள் என்னை ஆமேன் ஸ்தோத்திரம் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக அல்லேலூயா ஸ்தோத்திரம். அடுத்து இதெல்லாம் ஒரு அதிகாரத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் சிந்தையில் நேற்றைக்கு நைட்டு தந்ததை அப்படியே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு பெரிய ரகசியங்களாகும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதிகாரம் வெளிப்பட்டால் மட்டும்தான் நான் செய்ய வேண்டியதை என்னால் எளிதில் செய்து முடிக்க முடியும். அதிகாரம் தர்றது எதுக்கு? நீ செய்ய வேண்டியதை எளிதில் செய்து முடிப்பதற்காக தான். என்னது அதிகாரம்? அப்போது தேவன் உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை செய்து முடிக்கணும்னா ஆமாம் நமக்கு என்ன தேவை? ஐயோ அதிகாரமாக சொல்லுங்க. சோத்திரம் கஞ்சி சோத்திரம். ஓகே, ஆண்டவர் மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா சோத்திரம். அப்போது நீங்கள் சில காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் நம்மை என்ன செய்கிறாரு? அதிகாரப்படுத்து. அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் கர்த்தர் என்ன கொண்டு செய்ய வேண்டியதை எளிதில் செய்து முடிக்க முடியும். அதுதான் நம்முடைய தீமேஸ். மத்தேயு 10:1 வாசித்தோம். இவைகளை செய்வதற்கு கர்த்தர் அவளுக்கு என்ன கொடுத்தாரு? பணம் கொடுத்தாருன்னு இல்லை, சாப்பாடு கொடுத்தாருன்னு இல்லை, என்ன கொடுத்தாரு? சத்தமாக சொல்லுங்க, அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. என்ன செய்தால் அதிகாரம் வெளிப்படும்? எவன் ஒருவன் அதிகமாய் அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிறானோ
அந்நிய பாஷை பேசுகிறோம், அவனிடத்திலிருந்து அதிகாரம் வெளிப்படுகிறதா இருக்கிறது. உள்ள அதிகாரம் இருக்குது. ஆனால் அவன் அந்நிய பாஷையில் அதிகமாக ஜெபித்தால் அவன் மேல் அவனிடத்தில் என்ன வெளிப்படுகிறது? அதிகாரம் வெளிப்படுகிறது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இனி தேவன் நமக்கு அருளுகிற அதிகாரங்கள் 2 மட்டும் சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் நினைக்கிறேன், நான் பேசும்போதே நீங்கள் எழுதும்போது அந்த அதிகாரத்தை கர்த்தர் இந்த ஆலயத்தை ஊற்ற ஆரம்பித்து விட்டார். நான் எப்படி விசுவாசிக்கிறேன், இந்த 12வது நாளிலே ஒரு அதிகாரம் உள்ளவராய் கர்த்தர் இந்த ஆலயத்திலே எழுந்தருளி இருக்கிறார். நல்லா கைத்தட்டு வரேன்னு நினைச்சேன். எல்லாம் ஸ்தோத்திரம், ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஓகே, ரோமர் இந்த 2 அதிகாரம் ரொம்ப முக்கியம். 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ரோமர் 7:15. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அப்போ கவனிங்க, இனி ரொம்ப நோட்ஸ் எடுக்க இம்பார்ட்டன் கொடுக்கக்கூடாது. இனி என்னை கவனிக்கணும். சோத்திரம். 1/2 மணிக்கூர் எழுத வச்சு பேசினேன். இனி முக்கியம், நம்ம ஜெபிக்க வேண்டிய வேடு. அதாவது எதற்கு அதிகாரம் கர்த்தர் முதலாவது தருகிறார் என்றால், இங்கே பவுல் சொல்லுகிறாரு, நானாக என்னால் வாழ முடியலை. நானாக என்னால் என்ன செய்ய முடியல? ஏன் நானாக வாழ முடியவில்லை என்றால், நான் விரும்புவது ஒன்று, நான் செய்வது ஒன்று. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் எதை செய்கிறேன்? அந்த வார்த்தை அப்படியே சொல்லுங்க, வெறுக்கிறதையே செய்கிறேன். ஆமென். அப்போ நான் எதை செய்கிறேன்? நான் விரும்புகிறதை செய்யலை, நான் வெறுக்கிறதை செய்கிறேன். நான் விரும்புகிறது ஒன்று, நான் செய்கிறது இன்னொன்று. அதை எதுவும் செய்கிறேன்? வெறுக்கிறதை செய்கிறேன். அப்போ முதலாவது எதற்கு அதிகாரம் வேண்டாம்? என்மேல் எனக்கு ஒரு அதிகாரம் வேண்டும். ஆமே. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, என்மேல். சத்தமா எழுதுற நல்லா சொல்லுங்க, என்மேல் எனக்கு ஒரு அதிகாரம். அப்போ என்ன இருக்குன்னா, நான் வெறுக்கிறதை செய்ய மாட்டேன், நான் விரும்புகிறதை செய்கிறவனாய் இருப்பேன். சத்தமா ஒரு ஆமென், போல்டா ஒரு அல்லேலூயா. அதிகாரத்தை பற்றி பேசும்போது அதிகாரமாக இருக்கணும். அப்படி நிமிர்ந்து அப்படி இந்த ஆர்மிக்காரங்க நிற்கிற மாதிரி நின்று கத்த உட்காருங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீங்கள் உட்கார்றத பார்த்தாலே உங்களுக்கு மேலே அதிகாரம் வரணும். சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். சரி, ஓகே. நிறைய மண்டையில் வர்றது என்ன சோத்திரம் ஸ்கிப் பண்ணி லோக்கல் வேட விடக்கூடாதுன்னு ஸ்கிப் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்போது நம்ம என்மேல் எனக்கு அதிகாரம் வரும்போது என்ன நடக்குன்னு தெரியுமா? நீங்கள் என்னென்னலாம் செய்ய விரும்புகிறீங்களோ, என்னென்ன செய்ய முயற்சி எடுக்கிறீங்களோ, என்னென்ன செய்ய ஆசைப்படுகிறீங்களோ, அது எல்லாவற்றையும் உங்களை கொண்டு செய்ய முடியும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு வியாதியஸ்தங்க உங்களிடத்தில் வருகிறாங்க, நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னா, சுகம் வேணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, இந்த அதிகாரம் ஆக்டிவேட் ஆகும்போது உங்கள் மூலம் அங்கே ஒரு சுகம் வெளிப்படும். ஆமென். நீங்கள் விரும்புகிறீங்க, நான் இன்னும் நல்லா ஆராதிக்கணும். உங்கள் மேல் அதிகாரம் இருந்தால் உங்களால் ஆராதிக்க முடியும். நீங்கள் விரும்புகிறீங்க, நான் ஒரு 10 நிமிஷம் முழங்கால் நிற்கணும். உங்கள் மேல் உங்களுக்கு அதிகாரம் இருந்தால் 10 நிமிஷம் நிச்சயமாக உங்களால் முழங்கால் நின்று ஜெபிக்க முடியும். ஆமென். டைரி எல்லாம் கீழே போடுங்க, நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நல்லா கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நேரம் அதிகமாகிறது, வாயை திறந்து சத்தம் வரணும், சத்தம் வரணும். ஆமென், ஆமென். டைரி எல்லாம் மூடி வைங்க. ஹல்லேலூயா. நல்லா வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் மேலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை இந்த பகல் வேளையில் கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஆமே. ஒரு ஆளுக்கு கைத்தட்டு மட்டும்தான் கேட்குது. வெரி குட். ஆமேன், ஆமேன். சிஸ்டர், இனி நீ வெறுக்கிறத செய்ய மாட்டா. ஆமே, நீங்கள் விரும்புகிறத தான் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வைப்பாரு.
ஆமேன் ஆமேன். அப்படியே கை தொட்டும் போது அந்த இம்பார்ட்டேஷன் நடக்கட்டும். ஆண்டவர் இப்படி ஒரு வேலை எனக்கு தருகிறாரு. ஆமே, உங்கள் மேல் உங்களுக்கு அதிகாரம் வரும்போது ஆமே, நீங்கள் எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதை கர்த்தர் உங்களை கொண்டே செய்ய வைப்பாரு. கமோன் உடா பலா 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 பலா. பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு அதிகாரம் இம்பார்ட்டேஷன் ஆகுது. ஹல்லேலூயா. கை தட்டுறது கஷ்டமா இருக்குன்னா அந்நிய பாஷை மட்டும் பேசுங்க. ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க? முதல்ல எனக்கு என் மேல ஒரு அதிகாரம், எனக்கு என் மேல ஒரு அதிகாரம். நான் வெறுக்கிறதை செய்யக்கூடாது, நான் விரும்புகிறத தான் செய்யணும். ஆமே. அடுத்து நான் எப்படி வாழ விரும்புகிறேனோ அப்படி நான் வாழணும்னா எனக்கு என் மேல அதிகாரம் தேவை. கர்த்தர் இப்பொழுது அந்த அதிகாரத்தை என் மேல் வைக்கிறார். ஓஹோ, அந்நிய பாஷை பேசுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு. இதில் அதிகாரம், இதில் நிலைச்சு நின்னோன்னா, இதில் பாஸ் ஆகிட்டோன்னா அடுத்து சூப்பர் நேச்சுரல் வெளிப்படும். அடுத்து அற்புத அடையாளங்கள் உங்களை கொண்டு நடக்கும். ஆமாம், என்னையே நாம் ஜெயிக்க முடியலைன்னா நான் எப்படி மற்றவர்களை ஜெயிக்க வைப்பதற்கு நான் எப்படி அதிகாரத்தை பயன்படுத்த முடியும்? மனோஜுக்கு ஆமை, இன்றைக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் தருகிறா. எனக்கு முன்பாக இருக்கிற தேவ பிள்ளை, கர்த்தர் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை இப்பொழுதே தருகிறா. என் ஆவில உணர்கிறேன், அதிகாரப்படுத்துகிறவர் இந்த ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கிறார். சகோதரா, நீ விரும்புகிற வாழ்க்கை உனக்கு வாழ முடியும். சகோதரி, நீ விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். எப்ப தெரியுமா? உன்மேல உனக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் தரும்போது. எஸ் 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 உடா மன ஷியா. பெற்றுக்கொள். எஸ் 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 இப்பொழுது ஊற்றுங்கப்பா. ஆமே, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை அதிகாரப்படுத்தி தான் அனுப்புவார். ஆமே, கர்த்தர் உங்களை அதிகாரப்படுத்தி தான் அனுப்புவார். அப்பா உங்களை வெறுமை அனுப்பவே மாட்டார். ஆமே ஆமே ஆமே. கை தட்டும்போதே சொல்லுங்க, என்மேல் எனக்கு அதிகாரம், என்மேல் எனக்கு அதிகாரம். நீ வெறுக்கிற வாழ்க்கை நீ வாழ மாட்டாங்க சிஸ்டர். நீ விரும்புகிற வாழ்க்கை நீ வாழ போகிற. ஐயோ, என்ன ரெவலேஷன், என்ன வேடு. ஹல்லேலூயா. இனி நான் வெறுக்கிறத செய்ய மாட்டேன். ஆமே, நான் விரும்புகிறத தான் செய்வேன். காரணம், என்மேல் எனக்கு அதிகாரம். கல்மன உடபல பெற்றுக்கொள். ஆண்டவர் இந்த வார்த்தை காதுல சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நீ வெறுக்கிற வாழ்க்கை நீ வாழ மாட்டா, நீ விரும்புகிற வாழ்க்கையை தான் நீ வாழுவா. உண்மையில் உனக்கு ஒரு அதிகாரத்தை நான் தருகிறேன். ரிசி, பெற்றுக்கொள். சேல இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஆவியானவரே, நீ வெறுக்கிற வாழ்க்கை வாழ்வது இந்த 12வது நாளோடு முடிந்து விட்டது. இனி நீ வெறுக்கிற வாழ்க்கை அல்ல, இனி நீ விரும்புகிற வாழ்க்கை கர்த்தர் உன்னை வாழ வைக்க போகிறாரு. காரணம், அதிகாரப்படுத்துகிறவர் இந்த ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கிறார். உங்கள் மேல் உங்களுக்கு அதிகாரம். ஊடா மானா தானா நர்ந்து நீமி ரீபி ஊடா பாலா ஷிகா ரீபா ஹல்கனோ ஹர்கன ஷிமினி பர்கோ லகர்ந்தன ரிகதினி ரீபல ஹர்கன சியல பல கதுனிமினி உடபல பரபல ஷிரிபிரிபிரிமினி உடபல பரபல கதுரிபிரிமினி ரீகா ரகன் கன ஹல்கன ஹஸ்கோ அல்கா ரகல் கே ரகன் கி ஸ்குனோ கே கனகன் கி ஸ்கலாதரே ரீகல் கோஜன் கஜரகல கஜினி மர்கு ஜனகடர கஜுனி மினி. உங்கள் மேல உங்களுக்கு ஒரு அதிகாரம் சிஸ்டர், உன் மேல உனக்கு ஒரு அதிகாரம். இனி நீ வெறுக்கிற வாழ்க்கை அல்ல, இனி நீ விரும்புகிற வாழ்க்கை தான் நீ வாழ போகிறாய். ஆமேன். நீ வெறுக்கிறத இனி நீ செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்கள் மேல உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை இந்த 12வது நாளிலே கர்த்தர் வைக்கிறார். பெற்றுக்கொள்.
மனலர துனலர கதனோ விடா பல கடா ரகடர கதரக உடாலக தரகட ரிபி. இதான் பேஸ்மெண்ட், இதான் பேஸ்மெண்ட், இதான் பேஸ்மெண்ட், இதான் பேஸ்மெண்ட். ரீ காக்க கோரகலக துனிமினி. இந்த அதிகாரத்துக்கு முன்னாடி சத்துரு நிற்க முடியாது. அல்மே ஷகல் மனசி அல்லே ரீ ககதரகஷ்மனகதரமன ஊடரகதரகஷியாந்தனா. ஆமென். உங்க தலைக்கு மேல கையை வச்சு சொல்லுங்க, என்மேல் எனக்கு அதிகாரம். ஐயோ 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 சொல்லுங்க, என்மேல் எனக்கு அதிகாரம். நான் வெறுக்கிற வாழ்க்கை அல்ல. ஆமென். நான் விரும்புகிற வாழ்க்கை கர்த்தரை வாழ வைக்க போகிறாரு. ஆமென். ஆமென். இனி நான் வெறுக்கிறத செய்ய மாட்டேன், இனி நான் விரும்புகிறதா தான் செய்வேன். கர்த்தர் என்னை செய்ய வைப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறாரு, நான் உனக்கு தந்த இந்த அதிகாரத்துக்கு முன்னாடி உலக அதிகாரம் உன்னை ஜெயிக்க முடியாது, உலக அதிகாரம் உன்னை மேற்கொள்ள முடியாது, உலக அதிகாரம் ஒன்றை செய்ய முடியாது. மாறாக இந்த அதிகாரத்தை வைத்து நீ உலக அதிகாரத்தை மேற்கொள்வாய், உலக அதிகாரத்தை நீ ஜெயிப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாக்கோப் இஸ்ரவேலாய் மாறு, இடையன் ராஜாவாய் எழுந்தேற்கும். யாக்கோப் இஸ்ரவேலாய் மாறு, இடையன் ராஜாவாய் எழுந்தேற்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சில இப்படி ஒரு வார்த்தையை தருகிறாரு, சிலர் மேல் இருக்கிற அந்த அதிகாரத்தை நான் இன்னைக்கு ஆக்டிவேட் ஆக்கி விடுகிறேன். அந்த அதிகாரத்தை நான் ஆக்டிவேட் ஆக்கி விடுகிறேன். இந்த அதிகாரம் உங்களிடத்திலிருந்து செயல்பட போகிறது சிஸ்டர். ஹல்லேலூயா. I receive Father, I receive Heavenly Father, I receive Holy Spirit, I receive. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சகோதரா, சகோதரி, தேவ பிள்ளையே, இந்த சமுதாயத்தில் நீ அதிகாரம் மற்றவளாய் வாழ்வதல்ல தேவ சித்தம். நீ அதிகாரம் உள்ளவளாய் வாழ்வதுதான் தேவனுக்கு உங்களை குறித்த சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அதிகாரம் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட்டாலே போதும். அதுக்கடுத்து நம்மிடத்திலிருந்து வெளிப்படுவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்கள் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு முறை கூட சொல்லுங்க, என்மேல் எனக்கு அதிகாரம். வெரி குட். நான் வெறுக்கிறதை அல்ல, ஆமை விரும்புகிறதையே செய்ய போகிறேன். இனி வெறுக்கிறதை செய்ய மாட்டேன், செய்ய முடியாது. விரும்புகிறதையே கர்த்தர் என்னை கொண்டு செய்ய வைக்க போகிறாரு. ஹல்லேலூயா. அதிகாரப்படுத்துகிறவர் இந்த இடத்துல எழுந்தருளி இருக்கிறீரப்பா. நீ செய்கிற மகத்தான கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். இன்னும் கர்த்தர் அடுத்த வாரத்தில் இன்னும் அநேக வார்த்தைகளை நம்மோடு வெளிப்படுத்த போகிறாரு, பேச போகிறாரு. ஆவியனுடைய நடத்தல் நம்ம அதிகமாக வெளிப்பட போகிறது. ஆமென். நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், அதிகாரப்படுத்துகிறவர். நான் ஒன்றில் நிலைத்திருக்கும் போது அடுத்த அதிகாரம் என்னிடத்திலிருந்து ஆக்டிவேட் ஆகிறது. கர்த்தரது இன்னும் செயல்படுத்துவாராக. ஆமென். பிரைஸ். ஜெபரிலும் இருப்போம். செல்வராஜ் பாஸ்டர் வந்து ஜெபித்து நிறைவு செய்வாங்க. எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா.
சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி வெளியில் ஏறெடுப்போம். ஆண்டவரே, விதமான பாக்கியம், ஆண்டவர் விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆண்டவரே, அதற்கு நான் பங்காளியாக இருக்க எவ்வளவேன்னு நான் தகுதி உள்ளவன் அல்ல. ஆண்டவரே, ஹல்லேலூயா. சகலத்தின் மேலும் அதிகாரம் உள்ளவர். எங்களுக்கும் ஆண்டவரே அந்த அதிகாரத்தை பகிர்ந்து தந்திருக்கிறீர். ஆண்டவரே, அதை நாங்கள் பிரயோஜனப்படுத்தத்தக்கதாக, இந்த பிரயோகிக்கத்தக்கதாக அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தார், அந்த விசுவாசத்தை தார். ஆண்டவரே, கபா பா 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 பேதுரு விசுவாசித்தான். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்திலே ஹல்லேலூயா உறுதியாயிருந்து இறங்கின போது விசுவாசம் ஹல்லேலூயா உலகத்தையும் கடலையும் நோக்கி பார்த்தது. ஹல்லேலூயா. அப்போது அமிழ்ந்து போக வேண்டியதான ஒரு நிலைமை, அப்படியே அற்ப விசுவாசியே என்று கூப்பிட்டு தூக்கி எடுத்து ஹல்லேலூயா கரை சேர்த்த ஆண்டவர். அநேக தோல்விகள் நமக்கு வந்தாலும் தோல்விகள் மத்தியிலேயும் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக ஹல்லேலூயா அவருடைய அதிகாரத்தை நாம் பிரயோஜனப்படுத்தத்தக்கதாக, பிரயோகிக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியான இந்த நாட்களை ஒவ்வொரு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் நம்முடைய ஸ்தானாதிபதிகளாக, நம்முடைய பிரஜைகளாக, நம்முடைய பிள்ளைகளாக, ஆண்டவரே நம்முடைய ஜனமாக, அல்லது நம்முடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களாக, நம்முடைய நாமம் சொல்லி வருகிற நாமம் தரிக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே இந்த பூமுகத்திலே வாழ்கிறோம் என்பதை நம்முடைய அதிகாரம் எங்களை வெளிப்படுத்தட்டும். தாவே, எங்களுக்கு வெளிப்படுத்தட்டும். அந்த அதிகாரம் எங்களை வெளிப்படுத்துகிறது, எங்கள் அதிகாரம் எங்களை வெளிப்படுத்துகிறது. அந்த அதிகாரம் எங்களை வெளிப்படுத்தட்டும். எங்களை இவற்றிலுமாய் தருகிறோம். தொடர்ந்துள்ள பகுதிகளை பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படும். ஆண்டவரை கடந்து போது நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதியும். எல்லா இடத்தையும் கத்த சந்தி ஆண்டவரே அதிகாரத்தோடு கடந்து போய் அல்லுயா அதிகாரமிட்டு அதிகாரத்தோடு அல்லுயா ஆர்டர் செய்யத்தக்கதாக, ஆண்டவரே கட்டளை கொடுக்கத்தக்கதாக கத்த கிருபை செய்யும். பெரிய காலகத்தை செய்யும். நன்மை நாள் முடிச்சு விட்டு முற்பரேசு கிருஷ்ணாமத்து ஜெபங்கேலும் பரிசுத்தமிழ் பரப்பிதாவே. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கத்திரி நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜீசஸ்.